ராமர் பாலம் அப்படிங்கிறது நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா குறுகல ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாலம். இது வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மண் அதுக்கு மேலே கல், மண் அதுக்கு மேலே கல், மண் அதுக்கு மேலே கல்லுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அங்கே போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அங்கே நம்ம போட்டில் போகும்போது வந்து அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்டர் ப்ராப்ளம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மீன்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் போட்டில் போகிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மீன்கள்லாம் பாதிக்கப்படுது. அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் போகாதீங்கன்னு சொல்லி தடை விதிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடியோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகலாம். அந்த இடத்துல வந்து தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊர் ஒரு காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சுனாமி ஒரு ஆழி பேரலையால் தனுஷ்கோடிங்கிற ஊர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ராமர் இருந்த அந்த பாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமர பாலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி, அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் இருந்திருக்குது. ஒரு நீரெடுப்பு ஒரு ஆழிப்பேரலையின் காரணமாக கடல் மட்டம் உயர்ந்ததன் காரணமாக அது வந்து தண்ணியில் வந்து முழுகிருச்சு அப்படின்னா முழுசாக முழுகல. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாலத்துடைய பேசிக்கோடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ராமாயணத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் வந்து தனுஷ்கோடி தமிழகத்தோடைய தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு போயிருக்கிறாரு. அங்கே போய் தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு ராவணன்ட்டு சண்டை போட்டு கூட்டிகிட்டு வரதுக்கோசரம் அந்த பாலம் அவர் கட்டினார். அவர் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படையில் இருக்கக்கூடிய அனுமார் இவங்களெல்லாம் வச்சு தான் அவர் கட்டினாருன்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி அதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, பனாமா கால்வாய் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேது கால்வாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நடுப்புற வந்து இந்த மணல் திட்டு இருக்குது. இந்த ராமர் பாலம்னு சொல்லக்கூடியது ராமர் பாலம். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணல் திட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்களை வந்து தரையாட்டம் இருக்குது. இதை நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா இந்திய பெருங்கடலை சுற்றி போகக்கூடிய வண்டியெல்லாம் வந்து இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நடுப்புற போகும். இப்படி நடுப்புற போகும்போது நம்ம ஒரு டோல்கேட்டு போட்டோம்னா நம்ம காசு வந்து வரி விதித்து நம்ம வந்து காசு நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்து அந்தாண்ட சுற்றிட்டு போகிறாலோ எரிபொருள் செலவோட இது பக்கமாக போயிடும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுத்தாங்க திட்டத்தை. அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது வந்து ராமாயணத்தில் ராமர் பாலம்னு சொல்லி கட்டப்பட்டதாக நம்பப்படுது, இதை நீங்கள் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு காரணம். அறிவியல் பூர்வமாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கும் தரைமட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு ஆழங்கிறது கம்மியாக இருந்திருக்குது. நீங்கள் கால்வாய் கட்டினீங்க அப்படின்னா இன்னும் கடல் ஆழப்படுத்துவீங்க. ஆழப்படுத்தினீங்கன்னா அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படும். இது வந்து இயற்கைக்கு உகந்ததல்லன்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் ஓகேங்களா, ராமாயணத்தை நம்புகிறவங்களும் கடவுள் பக்தி உள்ளவங்க அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி போராடினாங்க. ஸோ அந்த ஒரு கால்வாய் திட்டம், சேது கால்வாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கைவிடப்பட்டது. ஒருவேளை அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் பனாமா கால்வாய் எப்படி மிகப்பெரிய அளவில் பேசப்படுது உலகளாவிய அளவில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேது கால்வாய் அப்படிங்கிற திட்டமும் உலகளாவிய அளவில் பேசப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த சேது கால்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோலாம் வெளியில் விட்டுருக்கிறாங்க. பெரும்பாலும் அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கல்லில் வந்து ராமர்னு சொல்லி எழுதி தண்ணியில் போட்டால் மிதக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் அப்படிங்கிறது கர்நாடகாவில், ஆந்திராவில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து அந்த கல்லை வச்சுருக்கிறாங்க. அதை தண்ணியில் அமுக்கினா முழுக மாட்டேங்குதுலாம் கூட காட்டுறாங்க. நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் சரி, ஓகேங்களா, புராதன சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம அதோட விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லது. சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து மீன் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல போட்டில் போகக்கூடாதுன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பார்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எனக்கு யாரும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வேணால் நம்ம போய் அங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ராமர படத்தை பற்றி நம்ம அடுத்த ஒரு 2வது பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. நன்றி.